நேரங்களில் சிறாக்கள் மார்க்க பத்துவா ஒரு அவசரமா போயிட்டு பண்ணி வச்சுக்கிடுங்க. ஒரு உலமா போயிட்டு இருக்கிறாரு, அவர் கொஞ்சம் கூப்பிட்டு வந்து இல்லைங்க சலாம் சொல்லியாச்சு, இதுக்கு என்ன பத்துவாங்க கொஞ்சம் சொல்லுங்க சொல்லி அவருடைய பண்டத்தை சொல்றது ஒன்றை சிந்திக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் மற்றவர்களுடைய தன்மையைத்தான் தனது தன்மையாக கொண்டாங்க. முசாபா செய்தா கூட என்ன செய்வாங்க, முசாபா செய்து அவங்க கையை எடுக்கும் வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுக் கொடுத்து கொண்டே இருப்பாங்க. கூட்டத்தோடு போகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் அனுப்பிவிட்டு பின்னால்தான் அமர போவாங்க. காரணம் மற்றவர்களுடைய சூழ்நிலைகளை அனுசரித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைத்தார்கள், இன்ன மின் அஹப்பக்கும் இலைய வஅக்ரபக்கும், அதாவது என்னிடத்திலே நல்லவர்கள் யார் என்று சொன்னார், மறுமையிலே அல்லாஹ்வுடைய சிறப்பை பெறக்கூடிய நல்லவர்கள் யார் என்று சொன்னால் அஹ்ஸனுக்கும் அஹ்லாகா, நல்ல பண்போடு குணத்தோடு யார் நடக்கிறாங்களோ அவங்கதான் என்னிடத்திலே ரொம்ப உறுப்பானவங்க. ரசூலுல்லாஹ்வுடைய உறுப்பை பெற்றா அதை விட வேற ஒரு பாக்கியம் வேணுமா? சிந்தனை செஞ்சு பார்க்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த சஹாபியார குறிச்சு இவர் இப்படி என்று சொன்னாங்களோ அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு குர்ஆன் வசனம் இறங்கி, லா தர்ஃபு அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபிய்யே, ரசூலுல்லாஹ்வுடைய சத்தத்துக்கு மேலாக என்ன செஞ்சாங்க, நீங்க சத்தம் போட்டு பேசாதீங்க அப்படி என்று சொல்லி ஒரு குர்ஆன் ஆயத்து இறங்கிச்சு. அதுல சாபித் ரலியல்லாஹு அன்ஹு இயற்கையாவே கொஞ்சம் கனமான குரல் உள்ளவங்க, ரொம்ப உயர்த்து பேசுவாங்க. அந்த சமயத்துல இந்த குர்ஆன் ஆயத்து இறங்கின உடனே சாபித் ரலியல்லாஹு வீட்டுக்கு போய் தன்னுடைய அறைய மூடிக்கிட்டு தன்னந்தனியா இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இங்க ரொம்ப நாளா சாபித் ரலியல்லாஹு காணலையே என்ன பேசு. ஒரு சஹாபி வந்து அறையை எட்டி பார்த்தா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏங்க நீங்க வராம இருக்கிறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு ஆயத்து இறங்கிச்சு இல்லையா, ரசூலுல்லாஹ்வுடைய சத்தத்துக்கு மேலாக நீங்க யார் அவங்க மத்தியில சத்தம் போட்டு பேசாதீங்க, குரலை உசத்தி பேசாதீங்கன்னு வந்துச்சு இல்லையா. நானே இயற்கையாகவே இந்த கொஞ்சம் கனமான குரல், ரொம்ப பேசக்குள்ளே சத்தம் போட்டு தான் பேசுவேன். அதனால ரசூலுல்லாஹ்வை அகௌரவப்படுத்தின குத்தம் எனக்கு வருமோ என்ற ஒரு அச்சத்தின் காரணமாகத்தான் நான் மஸ்ஜிதுக்கு வராம இருக்கிறேன்னு சொன்னேன். ஓடோடு போய் ரசூலுல்லாஹ்விடத்துல போய் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இந்த ஒரு காரணத்தினாலதான் இவர் வராம இருக்கிறாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க வர சொல்லுங்க, அது குற்றம் அல்ல அப்படின்னு சொன்னாங்க. சாபித் ரலியல்லாஹு வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சாபித்தே ரலியல்லாஹு அன்ஹு உலகத்திலே ஷரஃபோடு வாழ்வீர்கள், நீங்கள் வஃபாத் ஆகின்ற பொழுது ரொம்ப ஷஹீத் அல்லாஹ்வுடைய ஒரு சிறப்பான ஒரு மனிதராக வஃபாத் ஆவீர்கள். நாளை மறுமை நாளையில அல்லாஹ் உங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை தருவார் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை வாயார புகழ்த்தினார். ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எந்த அளவுக்கு ஆக்கினார் என்று சொன்னால், உலகத்திலேயே சஹாபாக்கள் மத்தியில சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னா எல்லாரும் ரொம்ப கண்ணியம் கொடுப்பாங்க. கடைசியாக ஒரு யுத்தத்தில ரசூலுல்லாஹ்வை ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு வீரமாவி ஷஹீதாவி ஷாப்பன முறைதான். இந்த அளவுக்கு என்று சொன்னால் சில சஹாபாக்களுடைய வரலாறுல எழுதுறாங்க, சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மலக்குகள் வந்து தூக்கி கொண்டு சென்றதாக எழுதுறாங்க. அந்த அளவுக்கு ஷரஃப் பெற்றிருக்கிறாங்க. கடைசியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொன்னார்கள், சாபித் ரலியல்லாஹு அன்ஹுவை கண்டு சோனபதியில நந்தவனத்தில சிரிச்சுக்கிட்டு உலாவிக்கிட்டு இருக்கிறது நான் கண்டேன் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலானவர்களே, நான் ஏன் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பரக்கத், என்னோடு முஹப்பத்தானவர்கள் பண்போடு நடந்து கொள்வார் என்று சொன்னாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த முஹப்பத்து பெற்ற மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அருமையான பாக்கியம் தான் இது. அதே நேரத்தில் மறுமையில என்னுடைய கோபத்துக்குள்ளான மக்கள் யார் என்று சொன்னால், அல் முத்தகல்லிம் அல் கதீருல் கலாம் அத்தருகாம், அதிகமா பேசுற மக்கள், காரணம் இல்லாம பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி அதிகமாக பேசக்கூடியவர்கள். அதே மாதிரி சிலர்கள் என்ன செய்வாங்க, கொஞ்சம் நளினமாக நாகரிகமாக மற்றவருடைய மனசை உடைச்சுக்கிட்டு போற மாதிரி பேசுறாங்களே, இவர்களும் அல் முத்தகப்பீரூன் பெருமையாக நடக்கக்கூடிய மக்களும் மறுமையிலே என்னுடைய கோபத்துக்கு உள்ளானவர்கள் என்ற கருத்தை நபிகள்நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான முறையில சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா ரெண்டு வகையான குணத்தை வச்சிருக்கிறார். ஒன்று குஃபாருடைய குணம், மற்றொன்று முஃமின்களுடைய குணம். குஃபாருடைய குணம் என்ன? இதா கீல லஹும் லா இலாஹ இல்லல்லாஹ் இஸ்தக்பிரு, நீங்க கலிமாவை சொல்லுங்க நல்ல வழியில வாங்க என்று சொன்னா இஸ்தக்பிரு, இவரை பின்பற்ற யாரு, இவருக்கு பின்னால போற யாரு, இவரை சொல்லி கேட்கிற யாரு, இவர் யாரு எங்களுக்கு அப்படி என்று சொல்லி பெருமையோடு பேசுவாங்க. ஆனால் முஃமின்களுடைய பண்பாடு என்னவென்று சொன்னால், வஇபாதுர் ரஹ்மானுல் லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா,
அல்லாஹ்வுக்கு உகப்பான நல்லவர்கள் என்று சொன்னால் அவர்கள் நடக்கின்ற பொழுது வாழுகின்ற பொழுது ரொம்ப அமைதியாக வாழ்ந்து கொள்வார். யாருடைய மனசையும் நோக வைக்கக்கூடிய தன்மை வராது, நியாயமான நடப்பார்கள், பெருமையுடைய தன்மையுடைய இருக்காது என்ற கருத்தை ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா புனிதமான குர்ஆன் மூலமா சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாலிபர்களே, இன்றைக்கு தெரியும் நாகரிகம் நாகரிகம் என்று சொல்லி எந்தெந்த நஜீஸ் வேலை இருக்கோ அத்தனையும் நடந்து கொண்டே இருக்கு. உண்ட சிந்திக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1431 வருடங்களுக்கு முன்னால இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சொல்லி வைத்தாங்களே சுன்னத்தான வழிமுறைகள் அத்துணையும் நாகரிகத்தான். இன்னைக்கு வெள்ளையர்கள் அதை ஆட்சி செய்கிறார், அதை பின்பற்றுகிறார். வாரமா பாத்துக்கிறீங்க, பாத்ரூம் போகின்ற பொழுது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? இடது காலை வச்சு போங்க, செருப்பு போட்டு போங்க, தலையை மூடி போங்க. இன்றைக்கு சாப்பிட முந்தி கை கழுவணும் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தனையோ வருடங்களுக்கு முன்னால சொல்லி வச்சுட்டாங்க. ஆனா அண்மையிலேதான் கை கழுவும் வாரம் என்று சொல்லி அரசாங்கம் பிரகடனப்படுத்துது. கை கழுவக்கூடிய முறைய அண்மையிலேதான் இந்த கவர்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்கு, அது உள்ள சுத்தங்களை. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 1431 வருடங்களுக்கு முன்னாலே சொல்லி வச்சாங்க, சாப்பிட முந்தி கை கழுவுங்க, சாப்பிட்டக்கு பின்னால கை கழுவுங்க என்ற முறையை சொல்லி தந்தாங்களா இல்லையா? இது நாகரிகம். ஆகவேதான் இன்றைய சூழ்நிலையில் என்ன நடக்குது என்று சொன்னா, இன்னைக்கு நம்முடைய வாலிபர்கள் என்ன உடுக்கிறாங்க, எப்படி உடுக்கிறாங்க? இதை கொஞ்சம் இழுத்தா கலிசன் அப்படியே கீழே இறங்கிடுச்சு. அவ்வளவு நஜீசும் அந்த காலுடைய பாதத்திலே அந்த காலை சூத்திக்கக்கூடிய துணியிலே தான் பட்டிருக்கிறது. இந்த நஜீஸோட தான் வந்து சொல்லுறாங்க. பார்த்தா நாங்க தொழுகையாளிகள் அப்படி இப்படி சொல்லுவாங்கதான். ஆனா அத்துணை நஜீசும் அதெல்லாம் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். பனி இஸ்ராயீலுடைய காலத்திலே சில மக்கள்களை அல்லாஹ் சோதித்தான். எப்படி என்று சொன்னா, போகின்ற பொழுது அவங்களோட ஆடை பூமியை தூத்துக்கிட்டு போகும். அவங்களோட ஆடை எப்படி போகும்? பூமியை தூத்துக்கிட்டு போகும். எதற்காக வேண்டி? அது ஸ்டைல் என்ற அடிப்படையில், பெருமையுடைய அடிப்படையில் தான். ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா ஹஸபல்லாஹு பிஹிம். ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? பெரிய பூமி அதிர்ச்சிய எடுத்து அப்படியே ஆளை உள்ளுக்கே அமுக்கிட்டான். இன்று வரைக்கும் போய்கிட்டே இருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னைக்கு ஆங்காங்க பூமி அதிர்ச்சியும் பூகம்பமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம நினைச்சா பார்த்தா என்ன சொல்றோம்? இது வெப்பத்துடைய நிலைமை, பூகோளத்துடைய மாறுபாடு, அல்ல கடல் அரிப்பு, இதுதான் நம்ம விஞ்ஞானிகள் சொல்லக்கூடியது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கக்கூடிய முறை என்னவென்று சொன்னால், இந்த அமைப்பு இல்ல. இந்த அமைப்போடு என்ன நடக்குது என்று சொன்னால், நம்முடைய செயல்களும் கூட இதற்கு காரணமாக அமைகிறது என்பதனை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையை சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஜர்ர சவாஹுபஹு ஹயலா. ஒருவர் என்ன செய்யறாரு? ஸ்டைல் அடிப்படையில, பெருமையுடைய அடிப்படையில் இழுபட நடக்கிறார் என்று சொன்னால், லம் யன்துருல்லாஹு இலைஹி யௌமல் கியாமா, மறுமையில அல்லாஹ் அவரை பார்க்கவே மாட்டார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸை சொல்லக்குள்ள அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்துல இருக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், நான் ஒரு மெலிஞ்ச, என்னோட வயிறு கொஞ்சம் உள்ளுக்கு போயிருக்கு. நான் உடுப்பு கொடுத்தேன்னு சொன்னா சில நேரங்கள்ல உடுப்பு கீழே இறங்கிச்சு. அப்ப அது என்ன செய்யுது? சில நேரங்கள்ல கரண்ட காலையும் தாண்டிக்கிட்டு கீழே பூமியில படுற மாதிரி நினைக்குது. இது இந்த சமயத்துல எனக்குமா அந்த குத்தம் என்று சொல்லி கேட்கிறாங்க. அதுல அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூபக்கரே ரலியல்லாஹு அன்ஹு, அது இயற்கையா உள்ளது, உங்களோட உடம்புடைய நிலைமை அப்படி. நீங்க ஒழுங்காத்தான் உடுக்குறீங்க, என்ன செய்யறது? உங்களோட மெலிவு அந்த உடுப்புனால அந்த உடம்பு கொஞ்சம் மெலிவின் காரணமாக உடுப்பு கீழே போகுது. அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை, அல்லாஹ் அந்த குற்றத்தை உங்களுக்கு தரமாட்டான் என்று சொன்னார்கள் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தஅல்லம ஃபீ நஃப்ஸிஹி அவ் இஃப்தாரஹ ஃபீ மஷ்யத்திஹி. ஒரு என்ன செய்யறார் என்று சொன்னா, தன்னை ஒரு பெரிய மனுஷனா நினைச்சுக்கிட்டு இருக்கிறார். சலாம் சொல்றது கிடையாது, உறவினர்களை மதிக்கிறது கிடையாது, மூத்த மனுஷருக்கு மரியாதை செய்கிறது. ஏன் அப்படி? அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு பெருந்தன்மை, ஒரு பெரிய நிலைமை தலைக்கு அடிச்சிருக்கு. மற்றவர்கள் ஆலோசனை செய்வது கிடையாது. இப்படியா இருப்பார் என்று சொன்னால், லக்கியல்லாஹு வ ஹுவ அலைஹி கல்பான், மறுமையில அல்லாஹ் அவரை கோபம் உள்ள நிலைமையிலே தான் சந்திப்பார் என்று சொன்னார்கள் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு சலாம் சொல்வது கூட அது நம்மளுக்கு விருப்பமான உகப்பான யாராவது இருந்தா மட்டும்தான் சலாம். அதுல கூட நம்ம வேறுபாடு காட்டும். ஏன்? யாராவது தெரிஞ்சாக்கல சலாம் சொல்றது அது கூட கொஞ்சம் முகத்தை திருப்பிட்டு போறது. ஒரு முஸ்லிமான சகோதரனாச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு ரஹ்மத்துடைய விஷயங்களை சொல்லி தந்திருக்கான்னு சொன்னால், தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக ஸதகா. நீங்க ஒருவரை பார்த்து
ஒரு சந்தோஷத்துல சிரிச்சுக்கிட்டு போறீங்க இல்லையா, இது கூட சதக்கா என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சதக்காவுடைய தன்மை என்ன? கிட்டத்தட்ட 70 வியாதிகளுக்கு மருந்தாக அமையும். அதுல ஒன்று என்னவென்று சொன்னால், நீங்க எப்படி மரணிக்க கூடாது, இப்படியான மரணங்கள் சம்பவிக்க கூடாது என்று நினைக்கிறீர்களோ அந்த மரணத்தை விட்டும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அந்த சதக்காவுடைய பரக்கத்தினால் பாதுகாக்கிறார் என்று சொன்னார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வாறு என்று சொன்னால் ஒருவரை பார்த்து நாம சலாம் சொல்றது எந்த அளவுக்கு சிறப்பு இல்லை. உமரே ஃபாரூக் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு வளமையாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சபைக்கு வளமையா வருவாங்க, சலாம் சொல்லிக்கிட்டு வருவாங்க, முன்னுக்கு வந்து உட்காருவாங்க. ஒரு நாள் வருகின்ற பொழுது அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சலாம் சொல்லல கொஞ்சம் அந்த சபையுடைய ஒரு பிற்பகுதியில போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, உமரே ரலியல்லாஹு அன்ஹு ஏன் பின்னால உட்கார்ந்துக்கிறீங்க, சலாம் சொல்லலையே அப்படின்னு சொல்லி. அமீருல் முஃமினீன், நேற்றிரவு நான் ஒரு கனவு கண்டேன். ஒரு அழகான இடம், சுவனபதியுடைய ஒரு பகுதி, ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த வாழ்க்கையில அது மாதிரி நினைச்சு கூட பார்க்க முடியாது. அது யாருக்கப்பா அந்த இடம் அல்லாஹ் வச்சிருக்கிறானோ தெரியல அப்படின்னு கேட்டேன். சொன்னார்கள், லிமன் யப்தஉ ஸலாம், யார் முதலா ஸலாத் ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு கிடைச்சது. நான் நினைச்சேன், அமீருல் முஃமினீன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வயசுக்கு மூத்த மனுஷனாச்சு, அவங்கள கண்ணியப்படுத்தணும் இல்லையா, அந்த பாக்கியத்தை அவங்களுக்கு விட்டு கொடுப்போமே. அதனாலதான் அமீருல் முஃமினீன், நான் முதலா சலாம் சொல்லாம உங்க வாயாலே சலாம் வரட்டும், அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லி பணிவுத்தன்மையோடு நடந்து கொண்டார் என்று சொன்னால், பாப்பாவை பார்த்து வயசாலியை பார்த்து வெளியே போ வயசாலிகளே கிழவனே என்று சொல்லி விரட்டுறீங்களே வாலிபர்களே, இந்த நிலைமை நம்மளுக்கு வருமா இல்லையா என்பதை சிந்தனை செய்து பாருங்க. உதாரணமா பார்த்துக்கிடுங்க, ஒரு தென்னை மரத்தை எடுத்துக்கிடுங்க, அதுல என்ன இருக்குது, மேல குருத்து இருக்கு, குருத்து ஓலை வாலிபமான ஓலை இருக்கு, கீழே காஞ்ச ஓலை இருக்கு. அந்த வாலிப ஓலை என்ன சொல்லுது, வயசாளி ஓலையை பார்த்து, நீங்க எல்லாம் வயசாளிகள், எங்களுக்கு ஒத்து வராத கேஸ், நாங்களெல்லாம் பொடிய மாற இல்லையா, அதனால எங்களுக்கு ஒத்து வராது. சகன வச்சாலும் என்ன செய்யுது, கொஞ்சம் வயசாளி இருந்தா எப்படியப்பா இவரை தள்ளுறதா யோசிக்கிறான். பிஸ்மி சொல்லணுமே, இது ரசூலுல்லாஹ் தந்த ஒரு ருசுக்கு இல்லையா, அந்த சுன்னத்தோட ஆரம்பிக்க அது கிடையாது. வயசாலியை கொஞ்சம் தள்ளையிலாதான் இவர் இருந்தா நம்மளுக்கு நம்ம அந்த வேலையை செய்ய முடியாது என்றுதான் யோசிக்கிறான். ஆகவே இந்த அளவுக்கு வயோதிபர்களை தள்ளுகின்ற ஒரு நிலைமையில வாலிபர் இருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய நாம எந்த இயக்கத்தை சார்ந்தவராக இருந்தாலும் பரவாயில்லை, எந்த இதுவா எல்லாம் இஸ்லாம் தாங்க. அந்த இஸ்லாம் என்ன சொல்லுது, வயோதிபர்களை பெற்றோர்களை கண்ணியப்படுத்துங்க சொல்லுது. அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு சுபஹுடைய நேரம் பள்ளிக்கு போறாங்க. அந்த சமயத்துல மஸ்ஜித் நபவியில ஜமாத் முடிஞ்சிருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாலிமுடைய மஜ்லிஸில் இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு தாமதமாகி வந்ததெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தாலிமுடைய மஜ்லிஸில் உட்காருகின்ற பொழுது கேட்கிறாங்க, அலியே ரலியல்லாஹு அன்ஹு சற்று தாமதமாகி வந்தீங்களே என்ன காரணம்? யா ரசூலல்லாஹ், நான் வருகின்ற பொழுது ஒத்தை அடிப்பாள், நான் வார வழி இருக்காது, ஒருவர் தான் போகலாம். முன்னால ஒரு வயசாளி ரொம்ப மெதுவா போறாரு, அவரை முந்த முடியாது இல்லையா, என்ன வயசாளிகளுக்கு மரியாதை அளிப்பது உஸ்ராத்துல ஒரு கண்ணியமான ஒரு சிறப்பான ஒரு அமல் இல்லையா, அதனால முந்தல்ல என்று சொன்னாங்க. அவர் போகும் வரைக்குமே வந்து மஸ்ஜிதுக்கு பக்கத்துல வந்து அவர் போய்க்கான நம்ம வந்து சொன்னாங்க. அதனால இந்த உரிய நேரத்துல வந்து சேர கிடைக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லக்கத் அஹ்சன்த ஹஸனன் அலீமா, இந்த சுபஹுடைய நேரத்துல முழுமையாக நன்மை பெற்றவர்கள் எதை அடைவார்களோ அத்துணை நன்மைகளையும் நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா கண்ணியமாக நடக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அவருடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனை அல்லாஹ் அழிக்க நாடினார் என்று சொன்னால் 3 வேதனைகளை உலகத்தில்